ஹாய் செல்லம். செல்லம் கில்லவன மூஞ்ச பேத்துருவேன். அதெல்லாம் விடுடி. எதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? எங்க அப்பா கிட்ட பேசுனியா? நான் ஒன்றும் உங்க அப்பா கிட்ட பேசல. உங்க அப்பாவை தான் வந்து என்கிட்ட பேசினாங்க. என் பொண்ணு கொஞ்ச நாளா சரியாவே இல்லை, உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? மாமனாரே என் பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துப்பேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவ சும்மா தான் கோவத்துல இருக்கா அப்படின்னு. என்ன சும்மா கோவத்துல இருப்பேன்? நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே நீனு? நான் எதுக்கு சொல்லணும்? உன்னோட அப்பா அம்மா தானே, அப்ப நீயே சொல்ல வேண்டியதானே? ஆமா, என்னோட அப்பா அம்மா தானே, நான் தானே சொல்லணும், நீ எதுக்கு சொல்லணும்? இங்க பாரு சௌமி, உன்னோட வீண் கோவத்தெல்லாம் தூக்கி தூர போடு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சரியா? இன்னும் நீ உங்க வீட்டுல பிரேக்கப்னு சொல்லவே இல்லை, அப்போ இன்னும் உனக்கு என் மேல காதல் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியா? நீயா கற்பனை பண்ணிக்காத, எனக்கு உன் மேல ஃபுல் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. சரி, அப்போ உங்க வீட்டுல சொல்லிரு, பிரேக்கப் பண்ணிட்டோம், எனக்கு அவன் வேண்டாம், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அது ஏன் சொல்லாம இருக்க? அது வந்து ஒத்துக்கோடி, உன்னையால நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிட்டேன். அண்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டி. அண்ட் நீ என் கூட இருந்தானே எப்போதுமே எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். உனக்காண்டி நான் இன்னும் நல்ல ஹைட்டுக்கு போவேண்டி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கிறிஸ்டின் தனியாக ஒரு பெரிய கம்பெனியே வைப்பேன். கார்த்தி, சொல்லு தாரா, என்ன விஷயம்? சாரி, அன்னைக்கு என்னோட பிரச்சனையில தானே உனக்கு நிஷாக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க 2 பேரும் பேசிட்டது இல்லைல்ல? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தாரா. ஏன்னா உன்னால மட்டும்தான் எனக்கு இப்போ இந்த உண்மை தெரிஞ்சிச்சு. மேபி உன்கிட்ட சண்டை போடாமல் இருந்தால் எனக்கு இப்போ வர இந்த உண்மையே தெரிஞ்சிருக்காது. நான் லூஸ் கணக்காக அவளை நம்பிட்டு இருப்பேன். அவ உன்கிட்ட வேணுக்குன்னே மறைக்கல. எனக்கு எல்லாமே தெரியும் தாரா. எங்கள் 2 பேத்துக்குள்ளே இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது. ஏன், நான் அவளை உண்மைக்குமே லவ் பண்ணேன். வேற இதாக இருந்தாலும் ஓகேண்டே எங்கள் அம்மா கிட்ட கையில் காலில் விழுந்தாச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. அவளுக்கு நான் ஒரு ஃபேக்காக ஒரு கோப் கொடுக்குற மாதிரி நான் பேச ஆசைப்படல. ஏன்னா ஆல்ரெடி அவள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இப்போ நான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட்டு திடீர்னு என்னையால் அந்த விஷயத்த பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அவள் ரொம்ப உடஞ்சி போயிடுவாள்ல. கரெக்டு தான் நீ சொல்கிறதும். ஆனால் நீ அவகிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்ல. இதுதான் ரீசன், இதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. அவள் அப்போ கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருப்பாள்ல. அவள் ஒன்றும் புரிஞ்சுக்காத பொண்ணு இல்லையே கார்த்தி. அவள் நிறைய அடிபட்டிருக்கா லைஃப்பில். அவளுக்கு நிறைய மெச்சூரிட்டி வந்திருக்கும். ஓகே, சொல்லி புரிய வைக்கிறேன். அண்ட் சாரி நிஷா, உங்ககிட்ட அப்படி பேசுறதுக்கு. அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. தாரா, வா நிஷா, இன்னைக்கு செம்ம அழகாக இருக்க சரியில்ல. தேங்க்யூ. அண்ட் சாரி, அன்னைக்கு நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் உனக்கும் சாருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ரொம்ப 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 சாரி தாரா. அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் கசின்ஸ் ஆம்லா, எனக்கு எதுவுமே தெரியாது தாரா. நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது, சாரி. அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் சௌமியா பேசுனதுக்கு நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன் கார்த்திக். போயிட்டு வரேன் நிஷா. கார்த்தி சார். சார் சொல்லுங்க. எனக்கு ஒரு மெயில் அனுப்ப சொன்னேன், நீ அனுப்பிட்டீங்களா அந்த ப்ராஜெக்டை? இல்ல, இப்போ சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். நிஷா, சொல்லுங்க சார். சாரி, நானும் உன்னைய புரிஞ்சுக்காம சண்டை போட்டிருக்க கூடாது. பரவாயில்ல. நிஷா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் போய் உனக்கு கல்யாணம் இருக்குது, உனக்கு பேபி இருக்குன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களேன்னு எனக்கு தெரில. உனக்கு ஒரு பொய்யா ஒரு நம்பிக்கை கொடுக்க நான் ஆசைப்படல நிஷா, அதனால தான். புரியுது சார். ஆல்ரெடி நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இதில் நானும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல நிஷா. பரவாயில்ல. நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேண்டாம் கார்த்தி. நம்ம 2 பேரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபாக மட்டுமே பேசிக்கலாம். அதான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏன் பொண்டாட்டி நீ தாண்டி. எப்போ நான் நிம்மதியாக டிவி கூட பார்க்கக்கூடாது, அங்கேயும் வந்துடுவீங்களா? நீ பாரடி செல்லம். இப்போ என்னதான் வேணும்? பாத்துடி, தள்ளிபுறைன்ட்டு கீழே விழுந்துராத. என்ன வேணும் இப்போ? நீ தான் வேணும்.
ஓய் பொண்டாட்டி. ஆதி, நான் இன்ட்ரெஸ்டாக ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன் ஆதி, அது முடியட்டுமே. சரி சரி நீ பாரு. போரா போரா தானா வருவா மெனப்புற திரிஞ்சே வீரா பில்லா வீரா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச போசுக பார்வ முரசுது மேல சிரிக்கிற ஓச சரிக்குது ஆல தீ தூவி வெத்தி தூவி வெத்தி தூவி போனா வேணும் நானும் வாழ என்ன ஆதி வேணும்? என்ன வேணும்லாம் தெரில, உன் கூட இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், ஆனா என்ன பேசணும்னு தெரில. அதான் டெய்லி என்ன தானே பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பார்த்தாலும் பத்தவே மாட்டேங்குதுடி. தாரா ம். என்ன பாரு. ம். என்ன என்ன மாமா இப்படி கோவப்பட்டீங்க? உங்களுக்காண்டி காலையில எந்திரிச்சு ஆசையா புடவெல்லாம் கட்டிட்டு உட்காந்துருந்தா உங்களை ஆளையே காணோம். நல்லா இருக்கேனா? ம் உங்களுக்கு புடவை கட்டினா அத்தை ரொம்ப பிடிக்கும், நாங்களா அதான் கட்டிட்டேன். சூப்பர். திரும்பிட்டாளா? ஏமா? அக்கா இங்க பாரு, என்னை அக்கா நொக்கான்னு சொல்லிட்டு இருந்தானா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். என்னக்கா? அதானே உங்க தங்கச்சி. எனக்கெல்லாம் அப்படி யாரும் கிடையாது. என்னக்கா இப்படி கோபப்படுறீங்க? பாருங்க, எனக்கு பிடிச்ச படத்தை தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சதான் எனக்கும். அவ்வளோதான், உனக்கு சொல்லிட்டேன். என்ன இவா இவ்வளோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா? அத்தா, என்னம்மா? நீங்க எனக்கு அத்தா, அப்போ அவங்க உங்களோட ஒய்ஃப். எனக்கு அக்கா முறை தானே? ஆமா. கேட்டுக்கோங்கக்கா, அதான் முறை. நீங்க எனக்கு அக்கா தான். சரி, இப்போ எதுக்கு இப்படி ஒட்டிட்டு இருக்க? என்னக்கா பண்றது? அத்தா எங்க இருக்காங்களோ அப்படியே நீ காந்தமா இழுத்துடுறாங்களே. மனுஷனாச்சும் தள்ளி உட்காருதாரா? என்னக்கா நீங்க சும்மா சும்மா முறைச்சிட்டு இருக்கீங்க? எப்படி இருந்தாலும் நீங்க அத்தாங்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போதாட போறீங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னது? கவலைப்படாதீங்கக்கா, உங்க புருஷனை நான் கண் கலங்காம பார்த்துப்பேன். ரப்பர் மண்டே, அன்னைக்கு நீ ரூமுக்கு வா, செத்துட்டேன் என்கிட்ட. போயிட்டாங்களா? ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? பார்த்தீங்களா, உங்க கூட இருக்கிறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. அவங்க எப்படி உங்களுக்கு டைவர்ஸ் கொடுப்பாங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல, அவ இப்ப வர டைவர்ஸ் கொடுக்குற ஐடியால இல்ல. ஆனா நீ கண்டிப்பா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு நினைச்சுக்கோ, ஏன் கண்டிப்பா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவா. அதெல்லாம் தரமாட்டாங்க அத்தா. சரி, அவ குவாச்சிட்டு வர போயிட்டா, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். சரிதான்.